சரியை கிரியை நமக்கு நம்முடைய சமயம் காட்டுகின்ற, சைவ சமயம் காட்டுகின்ற 4 வகை நெறிகளிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற இந்த 4 இந்த யோகம் என்று சொல்லப்படக்கூடியது பயிற்சிக்குரியது அல்ல. சரியை கிரியை தான் நாம் கடைபிடிக்க வேண்டியது. சரியை என்றால் உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரியை என்றால் அவனுடைய புகழ் நாமங்களை ஓதுதல். இது இரண்டையும் நாம் தொடர்ந்து நாளாக மிக மிக நீண்ட நெடு நாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் இதை செய்து கொண்டே இருக்க 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 இதனால் நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற பயன்லாம் விளைவுதான் யோகம். இதுதான் அடியனுடைய கருத்து. அது நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், திருமுறை நூல்களாகட்டும் மற்ற பல நூல்களாகட்டும், நூல்கள் கூட சரியை கிரியைக்கு தான் அதிகமா இருக்கும். மொத்தம் சொன்ன தமிழ் நூல்கள்ல பாத்தீங்கன்னா சரியை நூல்கள் பல நூல்கள், பல்லாயிரக்கணக்கான கிரியைக்கான நூல், யோகத்தை பற்றிய நூல்கள் ரொம்ப இருக்காது, குறைவாதான். காரணம் என்ன என்றால் அது தகுதி உடையவர்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பதுதான் யோகம் என்பது. இன்று நாம் சொல்லுகின்றது யோகா என்பது அல்ல. அது இந்த யோகம் என்று சமயம் குறிப்பிடுகின்ற அந்த நெறிகள்ல ஒன்றாகிய அது அந்த யோகம் என்பது இந்த யோகா கிடையாது. அது நம்ம உடற்பயிற்சி. யோகம் என்றால் சமயம் குறிப்பிடுகின்ற யோகம் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன என்றால் ஒன்றுதல் என்பதுதான் அதோட பொருள். யோகம் என்ன? ஒன்றுதல்.